தடைகளை உடைத்து ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். 370 தேவன் உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளில் இருந்தும் ஜெயத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிகள் மட்டும் ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் சகல சரீர பலவீனங்களில் இருந்து, நோய்களில் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பிசாசின் கட்டுகளில் இருந்து சாத்தான் கொண்டு வருகிற பிரச்சனைகளில் இருந்து அசுத்த ஆவியின் பிடிகளில் இருந்து ஆண்டவர் கட்டுகளை அறுத்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், அவர் கட்டுகளை அறுக்கிற தேவன், அவர் நுகங்களை முறிக்கிற தேவன், அவர் வியாதிகளை சுகமாக்குகிற தேவன், அசுத்தாவின் கிரியைகளை ஜெயிக்கிற தேவன், நோய்களை ஜெயிக்கிற தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்கள் கைக்கு வராமல் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒரு திறந்த வாசலை, இதோ ஒரு திறந்த வாசலை, இதோ ஒரு திறந்த வாசலை, உன் கர்ப்பத்தின் பைக்கு ஒரு திறந்த வாசலை, அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் பைகளை திறந்து ஒரு திறந்த வாசலை, தேவனுடைய ஒரு வித்தை அந்த கர்ப்ப பைக்குள்ளே வைத்து உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன். இதோ ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏற்ற துணையை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். கடன் சுமைகள், நோய் பிரச்சனைகள், நிறைய வியாதிகளால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஆண்டவர் விடுதலை கொடுத்து உங்கள் கையின் பிரயாசங்களிலே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். கரங்களை எல்லாரும் தட்டி அந்த 2 லைனை படித்து செய்தி கருத்துல போகிறோம். நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். வல்லவர், நல்லவர், இரக்கம் உள்ளவர். இந்த ஆராதனை முடியும் வரை, நீங்கள் எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போகும் வரை ஒவ்வொரு மீதும் வல்லமையாய் வல்லமையா 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 உங்கள் மீது இறங்குவதாக. எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, நரம்புகள் உயிர்ப்பிக்க வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நோய்கள் சுகமாக. ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். செய்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம ஆவியானவரோடு நாங்கள் இணைந்திருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருவோம். நாளை தினத்தில் அருமையான ஸ்ரீபாராஜ்
சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எலும்பு எலும்பு சீயோனே. எத்தனை வாட்டி சொல்றாரு? 2 வாட்டி. அப்ப ஆண்டவர் இது ஒரு முக்கியமான ஒரு வசனமா இந்த இடத்துல ஆண்டவர் பதிகிறாரு. எலும்பணும். எதுல இருந்து எலும்பணும்னா, யாரை நம்ம எலும்புன்னு சொல்லுவோம்? யாரையாவது கீழே விழுந்தவங்கள நம்ம எலும்புன்னு சொல்லுவோம். இல்லை எலும்ப முடியாமல் உட்காந்துருக்கவங்கள எப்படியாவது எலும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே தேவன் நமக்கு சொல்றது, நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக கஷ்டங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் நம்ம சோர்ந்து போய் ஒரே இடத்துல என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான், என் வாழ்க்கையில் தோல்வி வந்துருச்சு, இந்த தோல்வியோடு அவ்வளோதான், என்னால் என் மட்டும் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அநேகர் வாழ்க்கையில் அதே இடத்துல அப்படியே இருக்கிறாங்க. தேவன் அதை விரும்பலை. அவங்கள பார்த்து தேவன் சொல்கிறாரு எலும்புன்னு. சீயோனையும் எருசலேமையும் சொல்கிறாரு. சீயோன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நாம தான் சீயோன். தேவன் அதிகமாய் நேசிக்கிற ஜனம் தான் சீயோன். ஆமென். அது தேவன் அதிகமாய் நேசிக்கிற ஜனம் தான் எருசலேம். தேவன் வாசம் செய்கிற இடம் எருசலேம். அல்லேலூயா. நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறாரு, அதனால நம்ம எருசலேமா இருக்கிறோம். தேவன் நம்மளை அதனால தான் இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காரு, சீயோனே எருசலேமேன்னு. தேவன் சொல்றாரு, நம்ம அநேக துன்பங்கள்ல இருக்கிறோம், வியாதிகள்ல இருக்கிறோம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம எதுவுமே செயல்பட முடியாது, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோம். அவ்வளோதான், என்மேல்ட்ட என்னால் முன்னேற முடியாது, நான் கடனில் மாட்டிக்கிட்டேன், இல்லை என் தொழில் நஷ்டமாயிருச்சு, இப்படி அநேக காரியங்கள்ல நம்ம அதே இடத்துல இருந்து நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதுக்கு அடுத்த காரியத்தை குறித்து நம்ம முன்னேறி போகிறதுக்கு நம்ம எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காமல் அதே இடத்துல இருக்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்பலை. தேவன் சொல்கிறாரு, நீ எலும்பு. எந்த இடத்துல நீ இருக்கிறியோ, எந்த இடத்துல நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறியோ அந்த இடத்துல இருந்து நீ எலும்பு. அநேக துரோகங்கள், அநேக ஏமாற்றங்கள், இதுலயும் நம்ம பாதிக்கப்பட்டு அதே இடத்துல முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படி சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ எலும்பு, உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ எலும்பி வல்லமையை தரித்துக்கொள்னு. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே இருந்தோம்னு வச்சிங்களா, நம்ம வேஸ்டா போயிடுவோம். கவலையிலே அதே இடத்துல நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம அந்த கவலைகளை மறந்து அந்த இடத்துல இருந்து நம்ம எலும்ப ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாலை ஓரங்களில் சில கார்களை பார்த்துருப்பீங்க, வாகனங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை ஓரம் கட்டி நிறுத்தியிருப்பாங்க. அது 3 நாள் அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? அது ஃபுல்லாக முதல் தூசியாக ஆகிடும். இன்னும் ஒரு 2 நாள் இருந்தால் பக்கத்தில் இருக்க செடி கொடி மரத்தில் இருக்க இலைகள்லாம் உளுந்து அது ஃபுல்லாக மறைஞ்சி அழுக்காயிடும். அது கண்டினியூவாக அப்படியே அதே இடத்துல அது சரி பண்ணாமல் விட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த வாகனம் எலி போகும். முக்கியமான கனெக்ஷனாக இருக்கிற ஒயரை எல்லாத்தையும் கட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த 4 டயரும் போயிடும். அந்த வாகனம் கடைசியில் என்றைக்குமே பயன்படாத ஒரு வாகனமாக அந்த ரோட்டு ஓரத்திலே இருந்து மண்ணோட மண்ணாக போயிடும். அந்த தேவன் சொல்கிறாரு, அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? எலும்பணும். நம்ம கஷ்டத்தில் நான் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், நான் ஒரு துன்பத்தில் விழுந்துட்டேன், நான் ஒரு கடனில் விழுந்துட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அதே இடத்துல இருக்காதீங்க. தேவனை விசுவாசித்து அந்த இடத்த விட்டு என்ன பண்ணணும்? எலும்பணும். அந்த வாகனத்தையே, அந்த ரிப்பேர் ஆன வாகனத்தையே ஒரு 2 நாள் அவங்க கொண்டு போயிட்டு ஒரு சர்வீஸ் சென்டரில், அந்த வாகனத்துக்குரிய சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சரி பண்ணி அதை ஒரு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த வாகனத்தை சர்வீஸ் சென்டரில் அதோடைய தயாரித்த கம்பெனிகளை விட்டும் போது அவங்க ஒரு வாரத்தில் சரி பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கார் எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, முன்னாடி விட சர்வீஸ் பண்ணவங்களாம் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டை விட இப்போ சூப்பராக போதிய வண்டி சர்வீஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தேவன்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை ஒப்படைச்சு நம்ம எழும்பும்போது தேவன் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? சரி செய்வார். இந்த உலக பிரகாரமான இந்த காரை சரி பண்ணுறதுக்கு நமக்கு அநேக பணங்கள் தேவைப்படுது. ஆனால் ஆண்டவர் நம்ம சரி பண்ணுறதுக்கு அவர் இலவசமாய் நம்மளுக்கு நம்ம சரி செய்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு. விலையேறப்பட்ட ஒரு ரட்சிப்பை நம்மளுக்கு அவர் இலவசமாய் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எலியா இப்படி தான் சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாரு? ஒரு சூறைச்செடியின் அடியில் போயிட்டு படுத்துட்டாரு. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், என்னை எடுத்துக்கிங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டாரு. எலியா யாருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தார்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தார். ஆனால் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த எலியாவுக்கே எப்படி ஒரு சூழ்நிலை? சோர்ந்து போயிட்டார். உயிரே வேணாம், உயிரை விட்டுட்டு நான் சாவுறேன்டான்ட்டு
நொந்து போயிட்டு ஆண்டவர்கிட்டே கேட்குறாரு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே சொல்லிட்டு. அப்படிப்பட்ட எலியாவுக்கே அந்த உலகத்தில் அவ்வளோ பாடுகள் இருக்கும்போது பாவியாகிய நமக்கெல்லாம் என்ன சொல்கிறது? அவ்வளோ பாடுகள் நிச்சயம் உண்டு. நான் அப்படிப்பட்ட எலியாவை ஆண்டவர் சும்மா விடலை. அவன் சோர்ந்து போய் படுத்த இடத்துல தூதரை அனுப்பி எழுப்புறாரு. எலும்பு போஜனம் பண்ணுன்னு ஆண்டவர் எலியாக்காக ஒரு போஜனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து எழுப்பி கொடுக்குறாரு. அவன் மறுபடியும் சோர்ந்து போய் அதே இடத்துல படுக்கிறான். ஆனால் தேவன் அடுத்த 2 வசனம் கழித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19:45 படிங்க. 45 வேணா, 19 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். அல்லேலூயா. 2வது தடவை ஆண்டவர் என்ன பண்றாரு? எழுப்புறாரு. ஏன்னா நம்ம சோர்ந்து படுக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்ம எழுந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. எலியாவை அதுக்கப்புறம் போஜனம் கொடுத்தாரு. அந்த ஒரு நாள் போஜனத்துல எலியா 40 நாள் நடந்து ஒரு மலைக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பலப்பட்டு என்ன பண்ணான்? அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணான். அவனுக்கு பின்னாடி ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணான். தேவன் அப்படி எலியாவை பயன்படுத்தினார். சாவணும்னு இருந்தவனை கொண்டு ராஜாக்களை உருவாக்கினார். ஆமேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நான் நல்லா தானே ஆண்டவரை தேடினேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனே, ஆண்டவருக்காக தானே நான் ஊழியம் செஞ்சேன், என் வாழ்க்கையில எதுக்கு இப்படிப்பட்ட சோர்வு, என் வாழ்க்கையில எதுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, என் நேரத்தில் ஆண்டவரோட தானே செலவு பண்ணுறேன், துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் எல்லாமே நமக்கு நன்மைக்காக வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளை எழுப்பி நம்ம ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணத்தக்கதாக நம்மளை கிருபையாக நம்ம நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எலியா எழும்பி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணான். அடுத்தது கெட்ட குமாரன் கதை யாருக்கெல்லாம் தெரியும்? வேதத்தில் அவங்க தகப்பனை அவன் மறுதளிச்சு என்ன பண்ணான்? சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து அவன் எல்லா ஆஸ்திகளையும் அழித்தான். எல்லாத்தையும் அழித்து கடைசியில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது அவன் பன்றிகள் சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு போயிட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் உணர்வடைகிறான், இந்த இடத்துல நான் ஏன் இருக்கணும்? என் தகப்பன் அங்கே ஐஸ்வர்யனா இருக்கிறார், அநேகருக்கு எஜமானனா இருக்கிறார், நான் ஏன் இந்த இடத்துல இப்படி பண்டிகை சாப்பிட்ற உணவு சாப்பிடணும்னு ஒரு நாள் அவனுக்கு உணர்வு வரும்போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வேதத்தை சொல்லுது, அந்த இடத்துல இருந்து அவன் எழுந்து என் தகப்பனுக்கிட்ட நான் ஒரு வேலைக்காரனாவது நான் போவேன், வேலைக்காரனை ஒருத்தனை போல நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் எழும்பினான். தேவன் அந்த இடத்துல அவனை எழுப்பினார். அவன் உணர்வடைந்து எழும்பி சென்றான். நம்ம வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்ம சில பாவங்கள்ல இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம உணர்வடைந்து நம்ம எழும்பி செயல்படலாம், நம்ம தகப்பன் கிட்ட போகலாம், நம்ம கர்த்தரை தேடலாம். நம்ம எழும்பும் போது நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அவன் போகும்போது அவன் தகப்பன் என்ன பண்ணான்? அவன் தூரத்தில் வர்றதை பார்த்து ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு புது உடையெல்லாம் கொடுத்தான். அவன் போனது ஒரு வேலைக்காரனாவது போகணுன்னு போனான். ஆனால் தேவன் மறுபடியும் அவனை குமாரனாகவே, அவங்க தகப்பன் அவனை மறுபடியும் குமாரனாகவே அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எழும்பி செயல்படணும். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் மறந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர்கிட்ட அறிக்கை செஞ்சு நம்ம எழும்பணும். சிம்சன் கூட பார்த்தீங்கன்னா பாவத்தினால சிக்கி கொண்டான், அவனுடைய பலனெல்லாம் இழந்து சத்துருக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆனால் கடைசி நேரத்தில் உணர்வடைந்து அந்த இடத்துல தேவன்கிட்ட பரத்தை நோக்கி பார்த்து கேட்குறான், தேவனை நோக்கி கேட்குறான், என்னை ஒரு விசை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை பலப்படுத்துங்கன்னு. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் அந்த எலும்பி அந்த கட்டடத்தில் 3000 பேர் இருந்தாங்க அவன் சத்துருக்கள். அவ்வளோ பெரிய அவனை 2 கையால் 2 தூணை பிடிச்சி ஆட்டி அந்த கட்டடத்தையே அவன் தகர்த்து போட்டான். அவன் வேதத்தில் சொல்லுது, அவன் இதுக்கு முன்னாடி செய்த காரியங்களை விட கடைசி நேரத்தில் அவன் செய்த அந்த காரியம்தான் பெருசாக இருந்ததான். 3000 அவனோட சத்துருக்கள் 3000 பேர் அந்த இடத்துல ஒரே நிமிஷத்தில் இறந்து போனாங்க. தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறது இதுதான். நம்ம எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியங்களை விட்டு எழுமணும். அது பாவம் மாத்திரம் இல்லை, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, துன்பத்தில் இருந்தாலும் சரி, துக்கங்கள் இருந்தாலும் சரி, ஏமாற்றங்கள் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் தோல்வியில் நம்ம இருந்தாலும் சரி, நம்ம எழும்பி செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. எழும்புறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அடுத்த சொல்கிறாரு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு வார்த்தையை வாசிங்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எனக்கு என்ன வல்லமை இருக்குது?
நம்ம எல்லாம் யோசிப்போம், எனக்கு என்ன வல்லமை இருக்கு, எனக்கு இங்கே வாழ்றக்கே வழி இல்லை, இதுல எனக்கு எங்க வல்லமை இருக்கு அப்படி சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கலாம். ஆனா தேவன் சொல்றார், வல்லமையை தரித்து, உன் வல்லமையை தரித்துக்கொள். தேவன் நமக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார்? எடுத்து படிங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென், ஆமென். அப்படியே லூக்கா 10:19 படிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். தேவன் என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு என்ன அதிகாரம்லாம் கொடுத்திருக்காரு? அதிகாரம்னா என்னது? அதிகாரம்னாலே ஒரு வல்லமை தானே. ஆண்டவர் அசுத்த ஆவிகளை துரத்துற வல்லமை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாராம். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுகப்படுத்துற ஒரு நீக்குகிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வல்லமை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்ல. நீங்க கேட்கலாம், இது 12 சீஷர்கள் தானே கொடுத்தாருன்னு. நமக்கு எப்படி கொடுத்தாரு? சீஷர்கள் தானே கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். கர்த்தருடைய சீஷர்கள் யாரு? கர்த்தரை விசுவாசித்தார்கள். அவர் தான் தேவனுடைய ஒரே குமாரன் என்று நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. அவர் வல்லமையை விசுவாசித்தாங்க, அதனால அவங்க சீஷரா இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் வல்லமை விசுவாசிக்கிறீங்கல்ல? இயேசுதான் கர்த்தர்னு விசுவாசிக்கிறீங்கல்ல? அப்ப நீங்க எல்லாமே யாரு? கர்த்தருடைய சீஷர் தான். இப்ப இந்த வசனத்தை இப்படி படிங்க. அப்பொழுது அவர், உங்க பேரை போட்டு படிங்க. அப்பொழுது அவர் டேவிட்சனை தம்மிடமாய் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்க பேர் சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் நம்பி விசுவாசத்தோட இந்த வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம கொடுத்திருக்க பலன், வல்லமை, சாத்தானை விரட்டுவ வல்லமை, நம்ம வாழ்க்கையில செயல்படுகிற அசுத்த ஆவியின் கிரியைகள், நம்ம குடும்பத்துல செயல்படுகிற அசுத்த ஆவியின் கிரியைகளை விரட்டுறதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல வியாதி நோய், அதுனா வியாதி நோய் ரெண்டும் ஒண்ணு தானே அப்படி சொல்லிட்டு நினைப்போம். நோயினா என்னன்னா ஒரு சாதாரண வியாதிகள், எல்லாத்துக்கும் வர்ற ஜுரம், ஜலதோஷம், அந்த மாதிரி சாதாரண பலவீனத்தை நோயின்னு சொல்றாங்க. வியாதினா பெரிய பெரிய வியாதிகள், கேன்சர் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, இந்த மாதிரி பெரிய பெரிய பலவீனத்தெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வியாதின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் நீக்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. கட்டுக்களை அறுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, சர்ப்பங்களை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, தேள்களை நசுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவனை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் சொல்றாரு, பூலோகத்தில் அவன் எதை கட்டுறானோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்தில் எதை கட்ட அவிழ்க்கிறானோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆமென். தேவன் நம்ம மீது அன்பு வைத்து எவ்வளோ பெரிய அதிகாரம், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நமக்கு செய்யறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகளை விரட்டுறதுக்கு நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்ல, தேவன் நமக்கே அதிகாரம் கொடுத்து நமக்கு செயல்பட வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம விசுவாசித்து நம்மளுக்கு கஷ்டங்களை, நம்மளுடைய குடும்பங்கள்ல இருக்க பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நாம தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை சொல்லி நாம ஜெபிக்கும் போது சாத்தானை நம்மளாலே விரட்ட முடியும். இதுக்கு நம்ம 2 பேரும் கூட்டு வர தேவையில்ல, நம்ம பெரிய பெரிய ஜெப கூடங்களுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, போறது தப்பு இல்லை. ஆனா தேவன் நமக்கே ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்ம எழும்பும் போது தேவன் நமக்கே, அவருக்காக நம்ம எழும்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக இந்த வல்லமைகளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையை நம்ம தரித்து கொள்ளணும்னு அந்த வசனம் சொல்லுது. இந்த வல்லமை ஈஸியா நம்ம தரித்து கொள்ள முடியுமா? எல்லாத்துக்கும் அந்த வல்லமை கிடைச்சிடுமா? விசுவாசிக்கிறோம், ரைட்டு, கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நம்புறோம், ஓகே, விசுவாசிக்கிறோம். ஆனா தேவன் அடுத்தவன் சொல்றாரு, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். ஹல்லேலூயா. அது என்ன அலங்கார வஸ்திரம்? போத்தீஸ்ல, சரவணா ஸ்டோர்ல எங்கேயாவது கிடைக்குமா? எங்கேயா கிடைச்சா நம்ம ஈஸியாக எவ்வளோ ரேட்னாலும் வசதியானவங்க ஈஸியாக போய் ஒன்றுக்கு 4 வஸ்திரம் வாங்கிட்டு வந்துடுவோம். டெய்லி ஒன்று கலராக போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் தேவன் சொல்றாரு, அலங்கார வஸ்திரன்றது உலக பிரகாரமானது கிடையாது. உலக பிரகாரமான அலங்கார வஸ்திரம் எப்படி இருக்குன்னா அழிஞ்சு போயிடும், ஒரு 3 நாளில் சாயம் போயிடும், வெளுத்து போயிடும். ஆனால் அது கிடையாது. அது ஒரு விலையை நிர்ணயிக்கப்பட்ட வஸ்திரம். அது கிடையாது தேவன் சொல்ற அலங்கார வஸ்திரம். அது பூமிக்குரிய வஸ்திரம். அது கிடையாது. தேவன் சொல்றது ஆவிக்குரிய வஸ்திரம். அது விலையேறப்பட்டது. அது தேவன் ரத்தம் சிந்தி நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நமக்காக கொடுத்தார். ஏசாயா 61:10 படிங்களா?
ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆமென். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் சால்வை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நீதியான காரியங்களையும் செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பா இந்த வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? நீதியாய் நடக்கணும். இந்த உலகத்துல அவன் இப்படி வாழ்றான், இவன் இப்படி வாழ்றான், நல்லா இருக்கான், நம்மளும் அதே வழியில போலான்ட்டு இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய வழியில நீதியாய் வாழணும். அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டு ரட்சிக்கப்படும் போது இந்த வஸ்திரம் நம்மளுக்கு இருக்குது. இது ஒரு அலங்கார வஸ்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 96:9 சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்த அலங்காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாய் வாழ்வது. பரிசுத்தமாய் வாழ்வது. நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் தேவன் விரும்புறது என்னது? பரிசுத்தமான அலங்காரத்தை தரித்து கொண்டு நம்ம அவரை தொழுது கொள்ளணும்னு. ஹல்லேலூயா. அவர் கூட சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உங்களுக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறாரா. ஆமென். துதிக்கிறது, தேவனை துதிக்கிறது கூட ஒரு அலங்கார வஸ்திரம் தான். தேவனை துதிக்கும் போது தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதே ஒரு உடை தான், ஒரு அலங்கார வஸ்திரம் தான். அடுத்தது 1 பேதுரு 3:4 படிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட. ஆமென். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட ஒரு அலங்காரம் என்னது? சாந்தம், அமைதி. ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா நீயா நானான்னு பார்க்கறது கிடையாது. பக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தா நீயா நானான்னு பார்க்கறது கிடையாது. சாந்தமா இருப்பது. நம்மளை குறித்து யாராவது ஏதாவது பேசுறாங்க, நம்மளை குறை சொல்றாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நீ என்னடா என்னை பத்தி சொல்றது அப்படி சொல்றது இல்ல. சாந்தமா இருந்து தேவனுக்கு சாட்சியா அந்த இடத்துல நிற்பது. ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். தேவனை கன்னத்துல அரைஞ்சாங்க, அவரை ரொம்ப அவமானப்படுத்தினாங்கன்னா அவர் எங்கேயாவது கோவப்பட்டாரா? அவர் கோவப்பட்டிருந்தாருன்னா ஒரு நிமிஷத்துல அந்த கூட்டமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணாரு? இந்த வஸ்திரத்தை அவர் உடுத்தி காமிச்சார். நமக்கு சாந்தமா இருந்தார், ரொம்ப அமைதியா இருந்தார். எவ்வளவு அடிச்சாங்க, ஒரு வார்த்தை கூட அவர் வாய் திறக்கல. ஹல்லேலூயா. அது தேவனை பின்பற்றுகிற நாமளும் எப்படி இருக்கணும்? இந்த விலையேறப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் நம்ம வாழ்க்கையில தரித்து கொள்ளணும். இதுதான் அலங்கார வஸ்திரம். இந்த அலங்கார வஸ்திரங்களை, இந்த நீதியின் சால்வைய, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, இந்த பரிசுத்த ஆடைய, இந்த துதியின் ஆடைய, இந்த நீதி, சாந்தம், இதெல்லாம் நம்ம தரித்து கொள்றதா நம்ம இந்த உலகத்துல நம்ம தேவனுக்கு முன்பதாக இருக்கிற அலங்கார வஸ்திரம். இதுதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. இந்த குணங்கள் நம்மளுக்கு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவன் சொல்றாரு அடுத்த ஒரு வசனம், அந்த முதல் சொன்ன அந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 52:1 அதிகாரம் கடைசி படிங்க. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வரான். நீ எழும்பணும் முதலாவது கர்த்தருக்காக. எல்லா துன்பங்களையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லா சமாதான குறைச்சல்களையும், எல்லா வியாதிகளையும் விட்டு நீ எழும்பி தேவன் சொன்ன அந்த வல்லமைகளை தரித்து கொண்டு, அவர் சொன்ன அந்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நீ இருக்கும்போது உங்ககிட்ட யார் வர மாட்டான்? விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வரப்போறது இல்லை. அசுத்தன்னா யார் தெரியுமா? சாத்தான். விருத்த சேதனம் இல்லாத காரியங்கள், சாத்தானுடைய கிரியைகள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில வராது. ஹல்லேலூயா. எதுவும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. இந்த 3 காரியங்களை நம்ம கடைபிடித்தா சாத்தான் நம்ம பக்கமே வர முடியாது. நமக்காக தேவன் என்ன பண்ணுவார்னா வைராக்கியத்தோடு இருப்பார். இப்படி வாழ்றவங்களுக்கு, இப்படி வாழ்ற ஜனங்களுக்காக, இப்படி வாழ்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன பண்றாருன்னா வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா 1:17 அதிகாரம் 17 வசனம். சகரியா 1:14. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். தேவன் யாருக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார்? எருசலேம், சீயோன் யாரு? ஆமென். நமக்காக தேவன் என்ன பண்றாரு? மகா வைராக்கியம். இப்படி வாழ்றவங்களுக்காக தேவன் என்ன பண்றாரு? மகா வைராக்கியம். உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் பண்ணும்போது எதிராக சத்துரு நிற்க முடியுமா?
சாத்தான் நிற்கவே முடியாது. நமக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. தேவன் நமக்கு முன்பதாக வைராக்கியத்தோடு நிற்கும்போது நமக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வைராக்கியத்தோடு இருக்கிற தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா? சகரியா 1:17, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பும். இருக்கிற நன்மையை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? இன்னும் அநேக நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவரை வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது படிங்க. இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். ஆமென். இன்னும் என்ன பண்றாரு? சீயோனுக்கு, நமக்கு தேவன் நேசிக்கிற ஜனமாகிய நமக்கு என்ன பண்றாரு? இன்னும் தேற்றவும் பண்ணுகிறார். நீங்க எவ்வளவு கவலையில இருக்கலாம், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை தேற்றி நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு, இன்னும் தேற்றுவார். இந்த காரியம்படி நம்ம வாழும்போது இன்னும் உங்களை தேற்றி உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வைராக்கியம் அதை செய்கிறது. அடுத்தது படிங்க. இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை தெரிந்தெடுத்து தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ தேவனுக்காக எழும்பும் போது, இன்னும் தேவனை நம்பி எழும்பும் போது, இன்னும் அவருக்காக அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி நீ வாழும்போது, இன்னும் உன்னை அதிகமாய் தெரிந்தெடுத்துப்பார். உலகத்தில் இருக்கவனை காட்டில உன்னதான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். ஆமென். உன்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51:3 கொஞ்சம் படிங்க. அப்படியே. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்வார். யாருக்கு ஆறுதல் செய்கிறார்? மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாழான காரியங்கள், உங்க வாழ்க்கையில பாழாய் போன அநேக காரியங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கையே பாழா போச்சு, நம்ம சொல்லுவோம் என் வாழ்க்கையே பாழா போச்சு இந்த காரியத்தினாலன்னு. ஆனா தேவன் சொல்றாரு, பாழான காரியங்களை என்ன பண்ணுவாராம்? தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆமென். சந்தோஷம். வனாந்தரம் ஒண்ணுமே இல்லாத மணல் பகுதி நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் வெறுமையா இருக்குது. ஆனா நீ எழும்பிய அலங்கார வஸ்திரத்தை உடுத்தும் போது தேவன் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கைய வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார். ஏதேன்ல என்ன இருக்கும்? ஏதேன்ல கனிகள், ஜீவ விருட்சம், எல்லா கனியும் உங்களுக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் எங்க இருந்தாங்கன்னு. செழிப்பான ஒரு ஏரியா தான் ஏதேன். ஆமென். அந்த ஏதேனை போல வறண்டு போன உங்க வாழ்க்கைய தேவன் என்ன பண்ணுவாரு? மாற்றுறாரு. அவாந்திர வெளி, காடா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தோட்டத்தை போல மாற்றுகிறார். தோட்டத்துல சகல விதமான கனிகள் நமக்கு இருக்குது. நம்ம இன்னைக்கு தேவனை நம்பி தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது நம்ம வாழ்க்கையை தேவன் கனித்தரும் வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கும் கனித்தரும் வாழ்க்கையாக, நமக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென். இந்த காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? தானாவே என்ன மாறும்? சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சி வரும். கண்டிப்பா நம்ம குடும்பங்கள்ல துதி, நன்றி பலி நிச்சயமா உண்டு, கீத சத்தங்கள் நிச்சயமா உண்டு. ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மளை தருவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? எழுந்து செயல்படணும். ஹல்லேலூயா. எழுந்து செயல்படணும். அவர் விரும்புறது என்னன்னா, நீ எலும்பு. அதே போராட்டத்துல இருக்காத, அதே பலவீனத்தோட இருக்காத, அதே பாவத்துல இருக்காத. எலும்பு. நான் உனக்கு கொடுத்திருக்க வல்லமைய தரித்துக்கொள். அவர் கொடுத்த வல்லமையனால நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம இந்த ஏசாயா 52:2 சொல்லுது, தூசியை உதறி விட்டு எலும்பு. ஆமென். தூசியை உதறி விட்டு எழும்பணும். நம்ம கிட்ட இருக்க பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் உதறிட்டு நம்ம எழும்பும் போது தேவன் சொல்றார், உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அது கூட எதுவுமே நான் பண்றேன் ஆண்டவர் சொல்லல, நீயே பண்ணு. உனக்கே நான் வல்லமை கொடுத்திருக்கிறேன். நான் கொடுத்த வல்லமை தரித்து கொண்டு நீயே பண்ணு. கழுத்தில் உள்ள கட்டுகளை எப்படி அவிழ்க்க முடியும் நம்ம? ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க? துதிக்கும் போது என்ன ஆயிடுச்சு? ஆமென். ஜெயிலில் அவங்கள கட்டி வச்சிருந்தாங்க. கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிடுச்சு. நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், இல்லைன்னா நம்ம தொழிலில் இருக்க கட்டுகள், தோல்வி, இல்லை நிறைய ஏமாற்றங்கள் எல்லாமே கட்டப்பட்டு நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு தேவன் சொல்றார், பவுலை போல சீலாவை போல நீ துதிக்கும் போது உன் கட்டுகள் எல்லாம் என்ன ஆகும்? அருந்து ஓடும். நெருப்புப்பட்ட கயிறு போல அருந்து ஓடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வாழும்போது தேவன் கடைசியா சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு தரார். ஏதேனை போல உங்களை மாற்றுகிறார். உங்களை ஒரு நல்ல தோட்டம், கனித்தரும் தோட்டமாக உங்களை மாற்றுகிறார். உங்களை தேறுதல் தருகிறார். தேறுதல் தந்து, ஆறுதல் தந்து உங்களை தேற்றுகிறார். ஆமென்.
இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத ஒன்றுனா நம்மளுக்கு கஷ்டங்களை நம்மளுக்கு தருகிற ஆறுதல். உண்மையான ஆறுதலை சொல்கிறேன், கர்த்தர் மாத்திரம்தான் தர முடியும். ஹல்லேலூயா. அது தேவன் சீயோனாகிய நமக்கு அந்த ஆறுதலை தருகிறாரு. அதுவே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் எழும்பி, தேவன் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறதுக்காக நாங்கள் எழும்புறோம் தகப்பனே. இந்த காரியங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த கஷ்டங்கள்லேருந்து, நாங்கள் எழும்ப முடியாமல் இருக்க சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி நாங்கள் எழும்ப முயற்சி செய்யணும் அப்பா. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, எங்களுக்கு நீங்கள் பலப்படுத்துங்க. நாங்கள் எழும்ப வாஞ்சிக்கிறோம், வல்லமை தரித்து கொள்ள வாஞ்சிக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறோம். அப்பா, நீ சொன்ன அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வாழானது வயல் நிலமாகுமே. விசுவாசத்தோட சொல்லலாமா? வனாந்திரம் நாம் எழும்பும் போது தேவன் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை தரிக்கும் போது, அவருக்காக பரிசுத்தமாய் வாழும் போது, பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்தும் போது முடியாததும் சாத்தியமாகுமே. வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை தேற்றுகிற தெய்வமே. ஹல்லேலூயா. சீயோனை தேற்றுகிற தெய்வமே. அப்பா, எங்களை தேற்ற போறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் இருக்கிற அப்பா நெருக்கடியான சூழ்நிலைகள், அப்பா நாங்கள் விழுந்து போயிருக்கிற ஆண்டவரே பலவீனங்கள், அப்பா நாங்கள் விழுந்து போயிருக்கிற பாவங்கள், அப்பா நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே எல்லா பாதிப்புகள்ல இருந்து நாங்கள் எழும்ப, அப்பா நாங்கள் எழுந்து செயல்பட, அப்பா நாங்கள் எழுந்து செயல்பட்டு அப்பா இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா இந்த மாலை நேரத்திலே அப்பா எங்களை ஆண்டவரே நீர் உருவாக்குங்க தகப்பனே. அப்பா எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா நாங்கள் எழும்ப அப்பா எங்க கரத்தை நாங்கள் உமக்கு நேராக நீட்டுகிறோம் தகப்பனே. அப்பா இன்னைக்கு பேதுரு அப்பா நீர்ல முழுகும் போது, கடல்ல முழுகும் போது உம்மை நோக்கி கூப்பிடுத்தான் தகப்பனே. நீர் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்குனீங்களே சப்பா. அப்பா இந்த நேரத்தில் அப்பா விழுந்து போயிருக்கிற நாங்கள் அப்பா உம்மை விசுவாசத்தோடு அப்பா உம்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா. அப்பா எங்க கரங்களை நீட்டுகிறோம் அப்பா. எங்களை தூக்கி நிறுத்துங்க தகப்பனே. அப்பா எங்களை தூக்கி நிறுத்துங்க தகப்பனே.
தகப்பனே. அப்பா நாங்கள் எழுந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. மறுபடியுமாய் நாங்கள் ஆண்டவரை கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா மறுபடியுமாய் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒரு புதிய துவக்கத்தை இங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி அப்பா கூப்பிடுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா ஒவ்வொரு சகோதரிக்கும் அப்பா தேவன் புதிய பலத்தை கொடுக்க போறக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அபிஷேகத்தால் நிரப்ப போறக்காய் நன்றி. அப்பா விழுந்து போன அனுபவங்கள்லாம் மறந்து போகும்படியான கிருபை செய்ய போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா புதிய துவக்கத்தை கொடுக்க போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா பலவீனத்தோடு வந்திருக்கவங்களுக்கு அப்பா நீங்க புதிய பலனை தர போறக்காய் நன்றி. அப்பா எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. நீர் எங்களுக்கு சாத்தானை விரட்டுவதற்கு வல்லமையை கொடுத்திருக்கிறீங்களே தகப்பனே. சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து அப்பா அந்த வல்லமையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே தகப்பனே. அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லி அப்பா இந்த ஆண்டவரே இந்த விழுந்து போன காரியங்களை நாங்கள் எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய நாமத்தை சொல்லி அப்பா நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய நாமத்தை சொல்லி அப்பா எங்களுடைய தோல்விகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய நாமமே மேலானது. அப்பா உம்முடைய நாமமே மேலானது. அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய நாமத்தை விசுவாசித்து அப்பா அந்த வல்லமையை நீர் கொடுத்திருக்க அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இனி எங்க வாழ்க்கை அப்பா அலங்கார வஸ்திரமாக மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை அலங்கார வஸ்திரமாக மாற்றுங்க. அழுக்கு வஸ்திரங்கள்லாம் எங்களை விட்டு நீக்கி போடுங்க அப்பா. ஏழ்மையின் வஸ்திரங்கள்லாம் எங்களை விட்டு நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா எங்களை அழகாய் நீ மாற்ற போறக்காய் நன்றி தகப்பனே. எங்களை அழகாய் மாற்றுங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் அழகாய் மாற்ற போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா அப்பா நீ சீயோனுக்காக எருசலேமுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் எங்க வாழ்க்கையில அப்பா எங்களுக்காக நீர் வைராக்கியம் பாராட்ட போறக்காய் நன்றி. அப்பா அசுத்தன் ஒருவனை எங்க வாழ்க்கையில வராதபடி, சாத்தானுடைய கிரியை எங்கள் வாழ்க்கையில வராதபடி, அப்பா விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அவருடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வராதபடி தேவன் எங்களுக்காக வைராக்கியம் மகா வைராக்கியம் பாராட்ட போறக்காய் நன்றி தகப்பனே. அப்பா எங்களை நன்மையால் நிரப்ப போறக்காய் நன்றி. நன்மையினால் எங்களை பரப்ப போறக்காய் நன்றி தகப்பனே. எங்க தேற்ற பண்ண போறக்காய் நன்றி தகப்பனே. எங்களை நீ தெரிந்தெடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களை தெரிந்தெடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்ததுக்காய் நன்றி. உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் எங்களை தெரிந்தெடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீரே எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்தி நடத்துங்க. இன்றையிலிருந்து அப்பா உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்ட சத்தியத்தின்படி அப்பா நாங்கள் எழும்ப உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீர் எங்களை எழுப்புங்க தகப்பனே. நீங்க எங்களை எழுப்புங்க தகப்பனே. நாங்கள் பலவீனமானவர்கள் தகப்பனே. நீர் எங்களை எழுப்புங்க தகப்பனே. எங்களுக்கு அதிகாரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கொடுத்த அதிகாரத்தை, சாத்தானை ஜெயிக்க அதிகாரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் இந்த நேரத்தில் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்புங்க தகப்பனே. நீர் எங்களை நிரப்பி அனுப்புங்க தகப்பனே. நீர் எங்களை நிரப்பி அனுப்புங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் தேவனுக்கே உரியது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உட்காருங்க. நமக்கு வேதாகம தேர்வை குறித்து ஏற்கனவே பாஸ்டமா சொல்லியிருந்தாங்க. நீங்களும் எக்ஸாம் எழுதலாம், சரியா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் மட்டும்தான்.